2024 നീറ്റ് എക്സാമിനേഷൻ സംബന്ധപ്പെട്ട് സുപ്രീം കോർട്ടിൽ എന്നെ നടന്നത് അത് നമ്മ എല്ലാവരും ഇപ്പോൾ ലാസ്റ്റ് ഡേയിൽ பார்த்தாச்சு. இனி ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம் கட் ஆஃப் மார்க் எப்படி வரும் அப்படிதான். கட் ஆஃப் மார்க் நமக்கு ஆக்சுவலி இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே என்டிஏ போட்ட ரேங்க் லிஸ்ட் வச்சு கட் ஆஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு வித்தியாசமான புது ரேங்க் லிஸ்ட் தான் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற கட் ஆஃப் விட கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் மார்க் தான் இந்த வாட்டி வரும். காரணம் ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் சாப்டரிலிருந்து வந்த அந்த கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைனல் முடிவு சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் மட்டும் சொல்லி மற்ற போனஸ் மார்க்காக கிடைச்சவங்கள மொத்த போனஸ் மார்க்கும் கேன்சல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்களோட மார்க்கு 5 மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கட் ஆஃப் மார்க்கை ஆக்சுவலி நமக்கு இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், அது எல்லோருக்கும் பாசிபிலிட்டிஸ் சொல்லலாம், வாய்ப்புகள் சொல்லலாம், சான்சஸ் சொல்லலாம், அது மட்டும்தான் முடியும். கரெக்டான கட் ஆஃப் மார்க் யாராலையும் சொல்ல முடியாது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலே அட்மிஷன் சம்பந்தப்பட்ட கட் ஆஃப் மார்க் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் வெளியே வரணும், கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் வெளியே வரணும். அப்போ தான் நமக்கு அது தெரியும். அது வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ், ஒரு அளவுக்கு நமக்கு இந்த ஒரு கட் ஆஃப் மார்க்கை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, லாஸ்ட் இயரில் கம்யூனிட்டி ரேங்கு வந்தது எப்படிப்பட்ட ரேங்குக்கு தான் கடைசியில் ஒவ்வொரு கம்யூனிட்டியில ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மிஷன் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா அந்த ஒரு விஷயத்திலே கிடைக்கும். அந்த ஒரு டேட்டா தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரில் ஓப்பன் கேட்டகரியில், அதாவது ரிசர்வேஷன் எதுவும் இல்லாத கேட்டகரியில் கடைசி அவங்களுக்கு பின்ன கம்யூனிட்டி ரேங்க் நமக்கு சொல்ல தேவையில்லை, 1325வது ஜெனரல் ரேங்கில் அவங்க அட்மிஷன் எடுத்தாங்க கடலூர் மெடிக்கல் காலேஜில். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1918 அதுதான் கடைசி கம்யூனிட்டி ரேங்கு. அப்போ 1918க்குள்ள உங்களுக்கு ரேங்க் வந்துருச்சு, கம்யூனிட்டி ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி நமக்கு நம்பலாம். இன்னொன்று பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 190வது ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்ச ஆளுக்கு தான் கடைசியில் நீலகிரி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது. இனி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி அவங்கள பொறுத்த வரைக்கும் 1051 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சீட்டில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. கடைசி ரேங்க் 1051. அப்போ 1050க்குள்ள கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்சால் ஒரு எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு 99.99% வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட், எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 675வது கேட்டகரி ரேங்க், 675 எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் லாஸ்ட் இயர்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களோட கம்யூனிட்டி சீட்டில் ரிசர்வேஷன் சீட்டில் அட்மிஷன் கிடைச்சது. அப்போ 675க்குள்ள கம்யூனிட்டி ரேங்க் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அட்மிஷன் எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ கேட்டகரி வரும்போது 122 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அட்மிஷன் கிடைச்சது, 122 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 122 ரேங்குக்குள்ள எஸ்சிஏ கேட்டகரியில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாட்டியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொன்ன பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட் ஆயிருந்தாலும், பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட் ஆயிருந்தாலும், எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட் ஆயிருந்தாலும், எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட் ஆயிருந்தாலும் இவங்க எல்லோரும் அட்மிஷன் எடுத்தது நீலகிரி, அதாவது நமது ஊட்டியில மெடிக்கல் காலேஜில் தான். கடைசி நம்ம சொன்ன அந்த எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட் அட்மிஷன், கடைசி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் எடுத்தது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் தான். இனி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 43வது ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் கடைசியா அட்மிஷன் கிடைச்சது. நம்ம இந்த ஒரு ഡാറ്റா சொல்லும் போது நமக்கு 99.99% சொல்லும் போதும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஜெனரல் கேட்டகரியில், அதாவது ஓப்பன் மெரிட்டில் அட்மிஷன் எடுக்கிற மாணவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களோட ஒரு நம்பர், அவங்களோட ஒரு முடிவு கூட
நம்ம இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பாதிக்கும். அப்ப கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லும் போது எதிர்பார்க்க மட்டும்தான் முடியும். கரெக்டான கட் ஆஃப் மார்க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கேட்டகറി റാങ്ക് നമുക്ക് പുരിയണം. ഈ കാറ്റഗറി റാങ്ക് പുരിയണമെന്നാ ഇന്നും നമ്മൾ വെയിറ്റ് പണിയേ ആകണം. ഏതുവരെ വെയിറ്റ് പണണം? തമിഴ്നാട് സ്റ്റേറ്റുടെ കാറ്റഗറി വൈസ് റാങ്ക് ലിസ്റ്റ് വെളിയെ വരുന്ന വരേക്കും വെയിറ്റ് പണിയേ ആകണം. அவசரப்படாதீங்க. இந்த ஒரு ரிசல்ட் வச்சு நீட்டு கிராக் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுக்க முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க, அதாவது நமக்கு தெரியும்ல கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்கோர் வரை வரும். இப்போ 600க்கு கீழே மார்க் கிடைச்ச பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு நீட்டு கிடக்கிறதுக்கு வாய்ப்பு 0.0001% தான். அவ்வளோ ஒரு அளவுக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணணும்? நீங்க நீட்டு இல்லை மெடிக்கல் கனவு, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு கனவு உங்களுக்கு இருக்குன்னா அந்த கனவுக்காக உங்களோட போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கணும். வேற ஒரு வழியும் அதுக்காக இல்லை. இன்னும் நிறைய யோசிச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் அன்போடு ஜால்.